ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மகாகந்த சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து இந்த விரதம் இருக்கலாம்னா வந்து நம்ம குழந்த வர வேண்டி இந்த வந்து விரதம் இருக்கலாம். அதுக்காக தான் வந்து முக்கியமாக இந்த விரதம் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், வீடு கட்டணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் வந்து இந்த வந்து விரதம் வந்து இருக்கலாம். ஸோ இந்த விரதம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா October 22 ஸ்டார்ட் ஆகி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகிட்டு October 28 வந்து சூரசம்ஹாரம், October 29 வந்து முருகர் திருக்கல்யாணத்தோட இந்த வந்து விரதம் வந்து முடிவடையுது. ஸோ சில பேர் வந்து 6 days விரதம் இருப்பாங்க, சில பேர் வந்து 7 days இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த விரதம் வந்து 7 days இருந்தால் தான் முழு பலன் வந்து கிடைக்கும். October 22 விரதம் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகி 28 வந்து சூரசம்ஹாரம் நடந்து 29 வந்து திருக்கல்யாணம், முருகர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து இந்த விரதத்தை வந்து முடிக்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்ட் மெத்தடு. ஸோ இப்போ வந்து விரதம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பூவெல்லாம் சாத்திக்கணும். முருகர் ஃபோட்டோ வச்சுருந்தா முருகர் படம் வச்சுருந்தா வழிபடலாம், இல்லை நீங்கள் வந்து விக்ரகம் வச்சுருந்தாலும் விக்ரகம் வச்சும் வழிபடலாம். ஸோ அதுக்கப்புறம் கலசம் வச்சும் வந்து வழிபடுறவங்க கலசம் வச்சும் வழிபடலாம். ஒரு தட்டில் வந்து பச்சரிசி ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து கலசம் அமைச்சிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பூஜைக்கு தேவையானது ஃபஸ்ட்டு மலர்கள் தான். முருகருக்கு பிடிச்ச வந்து சிவப்பு மலர்கள் எடுத்துக்கலாம். அரளி பூவு, ரோஸ் கிடைச்சாலும் அந்த ரோஸ் எடுத்துக்கலாம். ஸோ மலர்கள் எல்லாம் சாத்திட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு நம்ம முருகருக்கு பிடிச்சமான பிரசாதம் காய்ச்சின பால் அதில் தேன் கலந்துட்டு வச்சு நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு முருகருக்கு பிடிச்ச பாடல்கள் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல், வேல்மாறல், ஸோ இதெல்லாம் படித்து பூஜையை வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். இதே மாதிரி ஒரு நாளும் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் வந்து பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து சில பேர் விரத முறைகள் வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. என்னென்ன முறைகள் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து காலையில் பூஜை பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வேளையும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து 2 வேளையும் விரதம் இருந்துட்டு நைட் மட்டும் டிஃபன் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து ஒன்லி பால் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பழம் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ஒன்லி இளநீர் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கடுமையான விரதம் இருக்கிறதுனா வந்து மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டே வந்து 1 மிளகு, செகண்ட் டே 2 மிளகு, தேர்ட் டே 3 மிளகு, ஃபோர்த் டே 4 மிளகு, ஃபிஃப்த் டே 5 மிளகு, சிக்ஸ்த் டே 6 மிளகு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த விரத முறைகள் இருந்தாலும் தண்ணி வந்து குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருங்க. ஸோ அவங்கவுங்க உடல்நிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வந்து நீங்கள் விரத முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு சூரசம்ஹாரம் அன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு நம்ம திரும்ப வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். மறுநாள் வந்து திருக்கல்யாணம் உங்கள் கோயிலில் நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே நடக்குதோ அங்கே கோயிலுக்கு போயிட்டு திருக்கல்யாணம் பார்க்கலாம். ஸோ அப்படி அங்கே எங்கேயும் நடக்கலைன்னா நம்ம டிவிலேயே கூட திருக்கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ விரதம் வந்து முடிக்கும் போது அன்றைக்கி வந்து தயிர் சாதம் பிரசாதமாக வந்து படைச்சி நம்ம வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இந்த விரதம் வந்து நம்ம முருகர் வேண்டி நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் நம்ம வேண்டினதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து நம்பிக்கையோடு இந்த விரதத்தை வந்து இருங்க. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நானும் வேண்டிக்கலாம் எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.